குட் மார்னிங். ஸோ எப்போ நான் எது வாங்கினாலும் உங்கள்கிட்ட காமிச்சு தான் பழக்கம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இந்த தடவை ஒரு என்ன சொல்கிறது மேனிஃபெஸ்டேஷன் கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ. இதுதான் அந்த கார்ட்ஸு. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த கார்ட்ஸ். ஆக்சுவலாக காந்தலூர் போயிருந்தப்போ என்னோடய டேபிள் மேலே ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்ட் எப்போயுமே ஃபிட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எதுக்காகனா அங்கே போய் ரீடிங் போடணுங்கிறதுக்காக. அங்கே இருக்கிற அந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு. கடைசியில் மறந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அவங்கள வந்து கொரியரில் அனுப்ப சொல்லியிருக்கேன். அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கைஸ் அதோட புக்கு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் கார்ட்ஸோட புக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார்டு. சி ஹவ் இட் இஸ். தெரியுதா? ஹவ் இஸ் இட் இஸ் தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆஃப் மல்டிபிள் கலர்ஸ். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், சி ஐ லைக் திஸ். இந்த கோல்டன் கிளிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கையில் வச்சுருக்க கார்டு ஒரு ஒரு கெத்தை நமக்கு கொடுக்குது, ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயே லயிச்சு போயிடுவோம்ல. அந்த மாதிரி இந்த கார்டு வந்தது இன்னைக்கு தான் வந்துச்சு. மத்தியானம் சண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்துச்சு. வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எப்படியும் 20-30 தடவை அந்த கார்டு எடுத்து கையில் வச்சு பார்த்துருப்பேங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் கார்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு, ஹாப்பினஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி திங் யூ வாண்ட். அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கார்ட்லையும். மணி கம்ஸ் டு மீ எஃபர்ட்லெஸ்லி அண்ட் ஈஸிலி. அது எப்படி பண்ணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே, அடுத்தது வந்து சேஞ்ச் யுவர் மைண்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவை, இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணிக்காததுனால இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படிங்கிறதுமே அதில் இருக்கும். ஓகேயா? ஸோ பிளாக்கேஜ் என்ன, ஸோ அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் என்ன. ஸோ இது ரெண்டுமே இந்த கார்ட்ஸில் இருக்குது. ஐ லைக் திஸ் கார்ட் ஸோ மச். இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த கோல்டன் கிளிட்டே தெரியாது, தெரியுதா? ஆனால் அதே இது இந்த பக்கம் இருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ எனக்கு இந்த கார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ காட் திஸ் கார்ட்ஸ். ஐ வாண்டட் டு ஷோ இட் டு யூ. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரீடிங்க்கு போகலாம். ஓகே.